ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபஸ்ட் டேர்முக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சதுக்கான உங்களுக்கு இந்த மிட் டேர்மில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே எந்தெந்த சம் பார்த்துருந்தா நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மிட் டேர்ம்லேருந்து ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், அதுபோக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறதுனால சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மார்க்ஸுக்கு அந்த ஃபஸ்ட் மிட் டேர்ம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு 7 வந்து உங்களுக்கு ஒன் வேர்டு கேட்குறாங்க. அந்த ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக் அண்ட் இன்டீரியர் ரெண்டுமே படிக்கணுமா அப்படின்னா புக் பேக் மட்டுமே நல்லா தரவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 to 6 ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து கீழே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் 9th and 10th ஒரே கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறனால உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் கட்டாய வினா வந்து கொடுக்குறாங்க. இதே பேட்டர்னில் இதில் இருக்கக்கூடிய சம்மோட எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் எந்த சம் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக பிரின்சிபல் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே டைப்பில் உங்களுக்கு அனதர் ஒன் கொஸ்டின் கேட்பாங்களே தவிர கண்டிப்பாக இதில் இருக்கிற சம் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகிறது. கொஸ்டின் நம்பர் 10 and 11, 12 இந்த 12லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது மாதிரி கொஸ்டின் நம்பர் 13 சுருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 15 உங்களுக்கு கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டினில் வெண்படம் தான் கேட்பாங்க. அதனால் வெண்படம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் கம்மியான போர்ஷன் அப்படிங்கிறனால உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 15 and 16 ரெண்டுமே உங்களுக்கு வெண்படம் கேட்டிருக்காங்க. ஆனால் குவார்டர்லி எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 5 மார்க் தான் உங்களுக்கு வெண்படம் அப்படிங்கிறது வரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 ஒரு விருந்தில் 60 பேர் கலந்து கொண்டனர். அதில் 35 பேர் வெண்ணிலா பனிக்கூழ் மற்றும் 30 பேர் சாக்லேட் பனிக்கூழ் எடுத்துக்கொண்டனர். பங்கேற்பவர்களான அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு வகை பனிக்கூழையாவது எடுத்துக்கொண்டால் வெண்ணிலா மற்றும் சாக்லேட் என 2 வகை பனிக்கூழையும் எடுத்துக்கொண்டவர்கள் 2 கேள்வி இருக்காங்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனுவல் எக்ஸாம் வரைக்குமே. அதுமாதிரி இதில் இருக்கக்கூடியதில் கொஸ்டின் நம்பர் 19 and 20 இது ரெண்டையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எண்கோட்டில் குறிக்கும் 4.863. அடுத்து இறங்கு வரிசையில் அமைக்க 1√5, 9√4, 6√3 இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். லாஸ்ட்டாக உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வரைபடம் வரைக கொடுத்துருக்காங்க. அது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டைரெக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே நான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துட்டு போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.